வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்தமான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், 2-3 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை எல்லாம் போட்டிருக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடணும். அடுத்து ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கிறேன். எடுத்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 7-8 பல் பூண்டும் நல்லா இடித்து இதில் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நீல வாக்கில் வெட்டி இது கூட சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்து வெங்காயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியும் சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நிறைய சேர்த்துடக்கூடாது, அப்புறம் தக்காளிக்கு டேஸ்ட் அதிகமாயிரும், பெப்பர் டேஸ்ட் ரொம்ப இல்லாமல் போயிடும். நம்ம பெப்பர் சிக்கன் செய்கிறதுனால தக்காளி கொஞ்சம் குறைச்சி விடணும். இதில் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கினதும் சட்டியில் ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்ததும் கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு மூடி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். உப்பு மஞ்சள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே அந்த இறைச்சியில் இருக்க தண்ணியிலே அது கொஞ்சம் வேகிற மாதிரி வச்சா போதும். இப்போ மூடி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறக்கும்போது ஓரளவுக்கு இறைச்சி நல்லா வெந்து நம்ம ஏற்கனவே போட்ட இஞ்சி பூண்டு அந்த காஞ்ச மிளகாயில் உள்ள காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டிருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தா இறைச்சி நல்லா வெந்து மசாலாலாம் பிடிச்சி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பெப்பர் சிக்கன் கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கிரேவி பதம் வேணும்னா இந்த பதத்துலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் மிதமான தீயில் அப்படியே போட்டு வச்சுருக்கலாம். அப்படியே ட்ரை ஆயிரும். இதில் உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது வேண்டான்னு அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
இதே மாதிரி நீங்களும் பெப்பர் சிக்கன் செய்து பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இதில் தூவி விட்டுறலாம். நீங்களும் இதே மாதிரி பெப்பர் சிக்கன் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பெப்பர் சிக்கன் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு தான் செய்திருக்கிறோம். இந்த சப்பாத்திக்கு நான் கோதுமை மாவு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் எள்ளு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் எள்ளு போட்டு, அதனால நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜீரகமும் சப்பாத்தி செய்யும்போது எங்கள் வீட்டில் எப்போவுமே போடுவோம், அதனால போட்டிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. நான் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டே பண்ணுறதுனால அதை நல்லா பிசைகிறத காட்ட முடியலை. பாருங்கள், இது மாதிரியான பக்குவத்துக்கு சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு முடிச்ச பிறகு நம்ம இது மாதிரி கை வச்சோன்னா ஒட்டாமல் வரணும். நான் வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் போடல. இது மாதிரி சப்பாத்தி பிசைஞ்ச மாவை கோதுமை மாவுலேயும் டிப் பண்ணிவிட்டு நான் அப்படியே உருட்டி எடுத்துடுவேன். எண்ணெயே சேர்க்குறதில்ல. நாங்கள் கல்லில் போட்டு எடுக்கும்போது மட்டும் நெய் தேவைப்பட்டால் போட்டுக்கிறோம், இல்லைன்னா சும்மாவே கூட சுட்டு எடுத்துருவோம். சில நேரம் பசங்க தான் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் தான் நல்லா வரும், இல்லைன்னா வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சால் தான் நல்லா வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஆனால் கூட சப்பாத்தி சூப்பராகவே வந்தது. இன்றைக்கி சப்பாத்தியும் பெப்பர் சிக்கனும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.